நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு நரி வருது. இந்த நண்டு நடந்து போன அந்த சுவடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வலையில இருக்கிற நண்டை கவக்குன்னு பிடிச்சு தின்றுச்சு. இப்பதான் அந்த நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உண்மை புரிந்தது. உடனே ஓடி வந்து மறுபடியும் அந்த கடற்கரையில் எழுதுச்சு, முன்பே காப்பான் அன்பே நட்புன்னு எழுதுச்சு. அதையும் அந்த கடல் படிச்சுட்டு உடனே அழிச்சிருச்சு. தன்னுடைய நட்பு கெட்டாலும் பரவாயில்லை, நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். அப்போ உண்மையான நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு அமைந்தார்கள் என்றால் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தடுக்கி விழுகிற இடம் இந்த நட்பாகத்தான் இருக்கும். இந்த நட்பு நல்ல விதமா அமைஞ்சிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில வேற உயரங்களுக்கு நீங்க போக முடியும். அதே நட்பு கொஞ்சம் ஏறுக்கு மாறாக அமைந்து விட்டால் நம்ம